வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. டுடே ஸ்பெஷல் மைசூர் பாக். 1/4 கப் கடலை மாவு, 1/2 கப் சீனி, 1/2 கப் நெய், 1/4 கப் தண்ணீர். இவ்வளோ தான் தேவை. 1/4 கப் கடலை மாவை ஒரு வாணலில் போட்டு லேசாக வெதுன்னு ஆற மாதிரி அதை சூடு பண்ணி ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கிறோம். நெய் உருக்கி அதில் ஒரு 1/4 கப்பும் 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 கப்புமே நீங்கள் நெய்யாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நெய் எப்போவுமே லிக்விடாக தான் இருக்கணும், உருக்கி தான் வச்சுருக்கணும். இந்த நெய்யை எண்ணெய் சேர்த்துட்டு நான் இப்போது அதுலேருந்து கொஞ்சமாக விட்டு இந்த கடலை மாவை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இது நம்ம கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற நெய் எண்ணெயும் ஒரு பேனில் வச்சு அது அடுப்பில் இருக்கட்டும். சூடாக நம்ம எப்போல்லாம் நம்ம வேணுமோ அப்போ லேசாக சூடாக பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1/2 கப் சீனி, 1/4 கப் தண்ணீர் விட்டு அது முதல்ல கரையட்டும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி பாகு வந்தோடனே அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை போட்டு கைவிடாமல் கிளறுறோம். முதல்ல கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக மாதிரி தான் இருக்கும். போக போக அது வேக ஆரம்பிக்கும். மைசூர் பாக்கு வாசனை வரும், நிறம் மாறும், ஓரமெல்லாம் அப்படியே நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும். நம்ம கிளற நம்ம நெய் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை லிக்விட் ஃபார்மில் தான் வச்சுருக்கோம். அப்பப்போ விட்டு நம்ம முழுசாக அந்த 1/2 கப்பும் இதில் சேர்த்துடணும். நம்ம சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மொத்தத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ கிளறி ஆல்மோஸ்ட் இது பதம் வந்துடுது. இப்போ உடனே எடுத்து நம்ம தட்டில் நெய் தடவி வச்சுருந்தோம் அதில் கொட்டி 4 பக்கமும் அதை ரெக்டாங்குலராக பண்ணிட்டோம். உடனேயே நம்ம கத்தியால் அதை கட் பண்ணிடலாம். சட்டுன்னு அதை ஆறுனதும் அது எரியிடும். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் தான். இப்போது நம்ம 1/4 கப் கடலை மாவு போட்டதுக்கு 12 மைசூர் பாக்கு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் இப்படி எடுத்து தட்டில் அடுக்கி வச்சிடலாம். நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம். பிகினர்ஸ் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக போட்டு செய்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அப்புறம் அவசியம் செய்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.